ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான ரொம்ப உடம்புக்கு சத்தான ஒரு இட்லி பொடிக்கு எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இது வந்து கருப்பு உளுந்து இட்லி பொடி. நம்மள பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் இந்த கருப்பு உளுந்து இட்லி பொடி, இந்த கருப்பு உளுந்து சேர்த்து நிறைய ரெசிபிஸ் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லது. ஸோ நான் வந்து மேக்ஸிமம் வந்து கருப்பு உளுந்து இட்லி பொடி செஞ்சு வச்சுருவேன். எங்கள் பாப்பாங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி பொடினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் முதல்ல கடலைப்பருப்பு வந்து நல்லெண்ணெய் சேர்த்து நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். ரெண்டாவது வந்து கருப்பு உளுந்து எண்ணெய் சேர்த்து வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பூண்டு இருக்கு இல்லையா? அதையும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 150 கிராம் வந்து உளுந்தும் கடலைப்பருப்பும் எடுத்திருந்தேன். அது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கிராம் போல பூண்டு சேர்த்துக்கிட்டேன். இப்போ அது வறுத்து எடுத்ததுக்கப்புறம் பெருங்காயம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுவும் எண்ணெய் சேர்த்து தான் வறுத்து எடுத்துக்கணும். நான் பால் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வரமிளகா ஒரு 20 போல. அதையும் நல்லெண்ணெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலைக்கு எண்ணெய் சேர்த்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம வெறும் சட்டி, அந்த சூடான சட்டியிலேயே நல்லா வந்து பெரட்டி எடுத்தோம்னா நல்லா முருகிடும். அந்த முருகிற ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வெள்ளை எள்ளு ஒரு 50 கிராம் போல் எடுத்திருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் போல் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். கடைசியாக நம்ம இந்த இட்லி பொடிக்கு தேவையான உப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு இட்லி பொடி கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ எல்லாமே ஆறணுன்னு நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டேன். வரமிளகா, கருவேப்பிலை, பூண்டு இதை முதல்ல நம்ம அரைச்சி எடுத்துட்டு அடுத்து நம்ம வறுத்து வச்ச பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். அதாவது கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு கூடவே எள்ளு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இதில் பூண்டு, எள்ளு, இந்த கருப்பு உளுந்து இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சத்தானது. இந்த மாதிரி இட்லி பொடி வச்சு அடிக்கடி பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப இடுப்பெலும்பு நல்லா வலுவாகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி கருப்புளுந்தில் நிறையா ரெசிபிஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. இப்போ நல்லா அரைச்சாச்சு. ஸோ ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறன்னு இல்லாமல் இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம கையில் தொடும்போது இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சூப்பரான இட்லி பொடி, அதே சமயத்தில் ரொம்ப சத்தான இட்லி பொடி. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இட்லி பொடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.